வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 19/6/2024 புதன்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட எஸ்டர்டே ரிப்போர்ட். ஸோ டுடே என்னோட அனலைஸ் என்னவோ அது ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்டர்டே ரிப்போர்ட் பார்த்துருவோம். எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகலை. பிலோ 1% நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.9% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் நிஃப்டி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 0.48% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 1.8% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 0.4% கம்ப்ளீட் ஆகிருக்கு பாசிட்டிவாக. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 0.39% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்டர்டே எந்த இண்டெக்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பட் நம்மளுக்கு நிஃப்டி ஸ்டில் சைட்வேஸ்லேயே இருக்குது. சரிங்களா? எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய ரிப்போர்ட் இதுதான். ஓகே, ஸோ டெக்னிக்கலி நிறையா ரீசன்ஸ் இருக்கும். பட் ஃபண்டமெண்டலி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்திய பங்குச்சந்தையை பற்றி. டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மார்க்கெட் டே பை டே க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு லிமிட் டார்கெட் செட் பண்ணி ஸோ அது பிரகாரம் உங்களோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெட் பர்ச்சேஸ் 2569 crore நெட் பர்ச்சேஸ் எஸ்டர்டே எஃப்ஐஐ பண்ணியிருக்காங்க. டிஐயை பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1555 crore நெட் பர்ச்சேஸ் டிஏ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டில் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அதாவது டே பை டே நம்மளுக்கு ஸ்டேஜாக ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது கரண்ட்லி. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் 0.1% மே டு ஏப்ரல் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இந்த ஒரு நியூஸ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் மந்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் வைஸாக நம்ம போகிறப்ப தான் நெகட்டிவாக இருக்கும். பட் டோட்டலி நெகட்டிவாக ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு வைடாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப மேஜர் இண்டெக்ஸ்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 ஸோ எல்லாமே நம்மளுக்கு பிலோ 1% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.39% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான 50 to 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூட் ஆயிலும் பிரண்ட் குரூட் ஆயிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எபோவ் 1% நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 1.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா 1.30% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்கிங் செக்டர் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. HDFCலையும் பார்த்தீங்கன்னா 1.17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிசி பேங்க் ஏடிஆர் 2.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு விப்ரோ தான் 3.4% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. டாக்டர் ரெட்டியும் இன்ஃபோசிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் பேங்கிங் செக்டார் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோ கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான ஸோ என்னோட அனலைஸ் என்ன, என்னோட ட்ரேடிங் ஐடியா இன்றைக்கி எப்படி வச்சுருக்கேன் ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்மளோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 23,900 தான் நம்மளோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுருக்கோம். இதான் டே பை டே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,900 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஸோ மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டிலோட கண்டினியூவேஷன் மாதிரியே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு டோஜி
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷனை தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. நம்மளோட ஷார்ட் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப ஸோ அதில் என்ன அனலைஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இது ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டிவ் ஆகுது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நெக்ஸ்ட்டு 23,900 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே மூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டில் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு இதில் போய் டச் பண்ணுது அப்படிங்கிறப்ப பிரேக் ஆகாமல் உங்களுக்கு டச் பண்ணுதுன்னா அகெயின் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது 23,500 இருக்கலாம், இல்லைனா எஸ்டர்டேவோட ஹையாகவும் இருக்கலாம். ஸோ இந்த 2 லெவலில் நீங்கள் எதை வேணாலும் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. 50,000க்கு எபோவ் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னோட ரெசிஸ்டன்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இந்த ட்ரெண்டு. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா இந்த 51,112 ஆல் டைம் ஹையை வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான கன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வீக்லி எக்ஸ்பைரி டேனால ஸோ ஷார்ட் டேர்மோட லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எஸ்டர்டேவே ஷார்ட் டேர்மோட லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களான்னு தெரில. ஸோ நல்ல ஒரு கேண்டில் 6 பேட்டர்ன் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் 6 பேட்டர்ன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. இதில் வந்து நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ டார்கெட் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அந்த அளவுக்கு போய்ட்டு ஹிட் பண்ணலை. நம்மளுக்கு ஸ்டில் இந்த லெவல்லே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட டைம் வந்து ஒரு 3 o'clock மேலே நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நம்ம டக்குன்னு வந்து செல் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய மூமெண்ட். எப்படி நான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹேமர் கேண்டில் 6 பேட்டர்னுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன், ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லாவாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகே. ஸோ நம்மளோட ட்ரேட் வந்து ஹையை பிரேக் பண்ணுறப்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்னா 50,600 வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 50,900 அதாவது 50,924 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணும். ஓகே, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை தான் நம்மளுக்கு போய்ட்டு டச்சப் பண்ணும். சரிங்களா, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸும் எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி நம்மளுக்கு ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி. அதுலேயும் வந்து சேஞ்சஸ்லாம் இருக்காது. சரிங்களா, எஸ்டர்டே நான் சொல்லியிருந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆல் டைம் ஹை, அதை பிரேக் பண்ணால் தான் 23,250 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னோட அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அதே ரெசிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆனதுக்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்கான ஸ்டில் நம்மளுக்கு சைட்வேஸாக மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு அப்படியே அப் ட்ரெண்டில் போய்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட 23,200 ரெசிஸ்டன்ஸ் தான் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். ஷார்ட் டேர்மோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது கிடைக்குதா, அதாவது பிவோட்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்ராடேலே என்ன கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. சரிங்களா, ஸோ ஓவரால் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து 24,000 தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் சம்மர் எண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கும் ஃபண்டமெண்டலி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு நார்மலான ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 600 பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது 500 to 50 இல்லை 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்ருக்கு. ஓகே, எக்கனாமிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்து வரலாம். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இது வந்து நம்மளுக்கு 2019 வந்து வந்துச்சு.
இப்போயும் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து சரியாக வந்து ஷோவாக கிடையாது. ஸோ இந்த மோடி கவர்மெண்ட் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இந்த ஒரு டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. என்றைக்கு வந்து இது உச்சக்கட்டத்தில் போய் நிற்குதோ ஸோ அன்றைக்கி வந்து ஒரு க்ரைசிஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ நியூஸை பற்றி டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ அதை பற்றி மேலே இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் ஆக்டிவிட்டீஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஹோல்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இன்னும் சில ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் ஸோ இதோட வியூஸ் வந்து அதிகமாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், போகிறதுக்கு ஒரு ப்ரோஜனம் இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே. ஸோ ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video full and fully me and viewers ஓட education purpose only. Okay. Thanks for watching. Thank you.